பாட்டி. என்னம்மா அது உனக்கு சோதனைக்கு மேல சோதனை. உன் புருஷன் ஏமா கரண்ட் கிட்ட போனா? என்னம்மா செய்யறது, நேரம் சரியில்லை, நடக்க வேண்டியது நடந்துருச்சு. அதுக்காக இப்படி ஐயா ஆஸ்பத்திரியா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, எவ்வளவுதான் பொறுமையா போவீங்க ஐயா? பொறுத்துக்கிட்டு தாமா போகணும். ஆண்டவன் சோதனை கொடுக்கும் போது தாங்குற பொறுமையும் கொடுத்துருக்கான்ல, அதனால தான் அச்சு முறியாம இந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. லீலாமா, உன் புருஷன் ஒரு குணம் கட்டவன். உங்ககிட்ட வேம்பு எதிர்பார்க்கிற மாதிரி கரண்ட் கிட்டையும் போய் எதிர்பார்க்கலாமா? அதன பொம்பளையா பொறுமையா போறதுக்கு போட்டுடுச்சு இல்ல? லீலா, குழந்தைங்க எங்க? குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணிருந்தேன். தனுக்கு அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. சரி, பிளட் தேவைப்படுது. பிளட் பேங்க்ல ஏபி பாசிட்டிவ் இல்ல. உங்கள யாருக்கா? என்ன குரூப் சொன்னீங்க? ஏபி பாசிட்டிவ் சார். எந்த ஏபி பாசிட்டிவ் தான், நான் வேணா தரேன். ஆஹா, கொஞ்சம் இருங்க சார். எங்க உங்களது ஏபி பாசிட்டிவ்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் முதல்ல தெரியாது. சிவசாமி பையன் ரமேஷ் ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் தான் பிளட் கொடுத்தேன். அப்பதான் எனக்கே தெரியும். அந்த ரமேஷ்க்கு நீங்க ரத்தம் கொடுத்தீங்களா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அது உனக்கு தெரியாது. இவன் அவனுக்கு பிளட் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருக்கான். அவன் ஆளை வச்சு அடிச்சு இவனுக்கு இம்சை கொடுத்துருக்கான். மாப்பிள்ள, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. என்ன மாமா, ரவி நான் எல்லாம் சகல அழாத. அண்ணன் தம்பிங்க மாதிரி. இப்போ ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பிறந்த பொறப்பு மாதிரி ஆயிடும். மாணிக்கம், நான் உனக்கு எப்படி தெரியலப்பா. என்னங்க இது? அதெல்லாம் ஒண்ணும் சார், நீங்க மட்டும் உள்ள வாங்க. பாரு. சரோ, மாணிக்கம் ரொம்ப நல்லவருமா. என் பிள்ளைய தான் கூட பிறந்த பொறுப்புன்னு சொன்னாரு பாரு. உன் புருஷனுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. பாக்குறதுக்கு தாயா மாணிக்கம் முரட மாதிரி இருப்பான். ஆனா அவன் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பிரியம் உண்டு. என்ன, அது எப்பவாதுதான் அது பரிமளிக்கும். கஷ்டத்துலதான் நல்லவங்களை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்பதான் மாணிக்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அக்கா, மாமா என் புருஷனுக்கு ரத்தம் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்ல? என்ன லீலா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதோ மூணாவது மனுஷிக்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. ரவி என் தம்பி மாதிரின்னு அவர் சொன்னதை கேட்டல்ல. அழாத. அவனை சுத்தி இருக்கிறவங்களா நல்லவங்களா இருக்கிறீங்க. ஆனா அந்த மூடனுக்கு தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. இதுக்கு மேலேயாவது அவன் திருந்தணுமே. திருந்துவான் ஐயா, திருந்துவான், சீக்கிரமாவே திருந்துவான். பாப்பா இருப்பா, உனக்கு காஃபி. அதெல்லாம் வேணாம், நான் ஊருக்கு கிளம்புறப்போ. இப்பவே கிளம்ப போறியா? ஆமாம்மா, இப்பதான் நிர்மலாட்டி சொல்லிட்டு வந்தம்மா. கிளம்பணுமா? எனக்கு ஆக்சுவலா போறதுக்கே மனசு இல்லம்மா. அப்ப இரேண்டா, எனக்கும் புது இடம், நீ இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அப்படி இல்லம்மா, ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணாங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த சிமெண்ட் கம்பெனி டீல் வர ஆரம்பிச்சிருக்கோம். அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பேசி முடிவெடுக்கணும். சரிதான், அதுவும் உண்மைதான்ப்பா. நீ இல்லைன்னா உனக்கு ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு அதாம்மா சொல்றேன். இல்லைன்னா உங்க 2 பேரும் விட்டுட்டு போகணும்னு எனக்கு என்ன சொல்லு. அது மட்டும் இல்ல, எனக்கே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேட், தண்ணி எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம் தான் தோணுது எனக்கு. ஊர்ல அண்ணன் கிட்ட சொல்லுமாமா. நாங்க நல்லா இருக்கும்னு சொல்லுப்பா. எங்களை பத்தி எந்த கவலையும் பயமும் வேண்டான்னு சொல்லுப்பா. நிம்மதியா தொழிலை கவனிச்சு அவன் மேல மேல முன்னேறினா அதுவே எனக்கு போதும்னு சொல்லுப்பா. சரிம்மா. அப்புறம் நிர்மலா ரொம்ப பிடிவாதமா இருக்காமா. நீயும் அப்படி இருக்காதம்மா. எப்போவாது ஏதாவது வேணும்னா தயவு செஞ்சு உடனே என்கிட்ட கேளுமா. அடுத்த பஸ்ல கிளம்பி வந்துருவோம்மா. சரிப்பா. உடம்ப பாத்துக்கமா. வேலை வேலைக்கு மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடு. கிளம்புறமா. போயிட்டு வாப்பா. ஏமா அழுகுற? எனக்கு நீ சொன்னதை கேட்டதும் மாணிக்க ஞாபகம் வந்துருச்சுப்பா. எப்ப பார்த்தாலும் டயத்துக்கு மருந்து சாப்பிடு, உடம்ப பாத்துக்கோ, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். சரிப்பா, நீ பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா. ஒரு நிமிஷம் இதை வச்சுக்கமா. ஐயோ,
வேண்டாப்பா. என்னம்மா நான் கொடுக்குறேம்மா, உன் செல்வமா. அதுக்கு இல்லப்பா, நான் இப்ப நிர்மலா வாண்டி இருந்துட்டு இருக்கிறேன். தப்புப்பா, நீ இத அவகிட்டே கொடுத்துற. அவதான் வாங்க மாட்டேங்கிறாள். நீ இத பாரு, சொன்னா கேளு, நீ இத அவகிட்டே கொடுத்துரு. அப்புறம் நீ ஊருக்கு போனதும் நிர்மலா ஆபீஸ்க்கு போன போட்டு நல்லபடியா போய் சேர்ந்தேங்கிறத சொல்லணும். என்ன? சரிப்பா, நீ புறப்படு, நேரம் ஆகுது. வரமா, உடம்பு பத்திரமா பாத்துக்கமா. சரிப்பா, வரேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா. சரோமா, என்ன பெரிய பலத்த யோசனையில இருக்க? பாட்டி, இன்னைக்கு ஆஸ்பத்திரியில நடந்ததே, அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா சரோ, மாணிக்கம் ரத்தம் கொடுத்தத பார்த்து எல்லாரும் மனசு நிறைஞ்சு போயிட்டாங்க. ஆமா பாட்டி, என்னால கூட நம்பவே முடியல. எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது தெரியுமா? இவர்கிட்ட இப்படி ஒரு குணம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நிமிஷம் அப்படியே மலைச்சு நின்னுட்டேன். இவரு பண விஷயத்துல ரொம்ப கணக்கு பாப்பாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம தன்னோட ரத்தத்தை கொடுக்க போனாரு பாருங்க. அத நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. இருக்காதா பின்ன? அவன் மோசமா நடக்கிற காலத்திலேயே நீ அவனை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்ட. இப்ப நிறைய மாறி வேற போயிருக்கான். எல்லாருடைய மனசுலயும் நல்ல நிரந்தரமா இடம் பெற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை வேற செஞ்சிருக்கான். உன்னை கையில பிடிக்க முடியுமா? என்ன பாட்டி, கேலி பண்றீங்களா? கேலி பேசலமா, மாணிக்கத்தை நினைச்சா இப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கே அப்படி பெருமையா இருக்குன்னா கட்டுக்கிட்ட உனக்கு பெருமையா இருக்காதாம்மா? என்ன பெரிய பலத்த யோசனையில இருக்க? பாட்டி, இன்னைக்கு ஆஸ்பத்திரியில நடந்ததே, அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா சரோ, மாணிக்கம் ரத்தம் கொடுத்தத பார்த்து எல்லாரும் மனசு நிறைஞ்சு போயிட்டாங்க. ஆமா பாட்டி, என்னால கூட நம்பவே முடியல. எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது தெரியுமா? இவர்கிட்ட இப்படி ஒரு குணம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு நிமிஷம் அப்படியே மலைச்சு நின்னுட்டேன். இவரு பண விஷயத்துல ரொம்ப கணக்கு பாப்பாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம தன்னோட ரத்தத்தை கொடுக்க போனாரு பாருங்க. அத நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. இருக்காதா பின்ன? அவன் மோசமா நடக்கிற காலத்திலேயே நீ அவனை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்ட. இப்ப நிறைய மாறி வேற போயிருக்கான். எல்லாருடைய மனசுலயும் நல்ல நிரந்தரமா இடம் பெற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை வேற செஞ்சிருக்கான். உன்னை கையில பிடிக்க முடியுமா? என்ன பாட்டி, கேலி பண்றீங்களா? கேலி பேசலமா, மாணிக்கத்தை நினைச்சா இப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கே அப்படி பெருமையா இருக்குன்னா கட்டுக்கிட்ட உனக்கு பெருமையா இருக்காதாம்மா? ஆனா பாட்டி, நான் எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பவே இப்படி இருக்காரே, வயசான காலத்துல நான் என்னெல்லாம் சிரமப்படணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எப்போ கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம தன்னோட சகலைக்கு ரத்தம் கொடுக்க போனாரோ, அப்பவே அவரோட அடி மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரோட மனசுல அன்பு, இரக்கம், கருணை எல்லாமே இருக்கு. என் புருஷன் ரொம்ப நல்லவர் பாட்டி. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? சரோமா, இப்ப உன் முகத்தை பார்த்தா எவ்வளவு லட்சணமா இருக்கிற தெரியுமா? ஏன் பாட்டி, இந்த மாற்றத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல? உன் அளவுக்கு இல்ல. ஏன்? சரோமா, மாணிக்கத்தை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பத்தியும் எனக்கு தெரியும். என்ன, ராசம் இருக்கிற போது அவனால அந்த குணங்களை பரிமளிக்க முடியல. அவ இல்லாத போது அவன் நல்லபடியா நடந்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. என்ன, ஓ அளவுக்கு என்னால ஆச்சரியப்பட முடியல. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காத. இப்பவும் சொல்றேன்,
ராசமும் நிர்மலாவும் திரும்பி வந்து இங்க இருந்தாங்கன்னா இவன் மறுபடியும் மாறிடுவான். என்ன சரோமா, நான் இத சொன்ன உடனே உன் முகம் சொணங்கி போச்சு. இப்போ அவன் உன் கூட சந்தோஷமா இருக்கிறான்ல, அத நினைச்சு சந்தோஷப்படு, பெருமைப்படு, வருத்தப்படாத. இந்த ரவி பயலுக்கு என் புள்ள மாணிக்கத்துடைய சகாயம் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. இருக்கலாம் பாட்டி. ரவிய நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க, அவருக்கு ஒண்ணுன்னா நம்ம எல்லா சொந்தங்களும் அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னோம். ஆனா ரவி என்னடானா இந்த உறவுகளை, அவங்களோட பிரியத்தை புரிஞ்சுக்காத மனுஷனா இருக்காரே. அட விடு சாரோ, அவங்க கதை தெரிஞ்ச கதை தானே, அவன் ஒரு குணம் கட்டவைய. ஏன் பாட்டி, ஒரு ஆளுக்கு தம் மேல மத்தவங்க காட்டுற அன்பையும் பிரியத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டமா? ஏன் சரோ, நீ எதுக்கு ரவிய நினைச்சு வருத்தப்படுற? உன் புருஷனை நினைச்சு பெருமைப்படுறிய, அதுல நில்லு. என்னடா செல்வம், அம்மாவும் நிர்மலாவும் பிரச்சனை இல்லாம இருந்துருவாங்கல்ல? சந்தேகமே வேணாண்ணே. அதுவும் நிர்மலா இப்ப ரொம்ப திடமா, ரொம்ப நம்பிக்கையா இருக்கா. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சிடுவா. இருந்தாலும் அவங்கள போய் பார்க்காம எனக்கு மனசு ஆறாதரா. எதுக்குண்ணே? நான் தான் சொல்றேன்ல. அதே எப்படிரா, சிமெண்ட் கம்பெனி மேட்ரு இல்லைன்னா நான் அன்னைக்கே போக வேண்டியது. சரி, இப்போ என்ன, நான் போய் உடனே ஒரு 2 நாள்ல திரும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு டிக்கெட் போட்டுரு. சரி. ஹலோ. ஹலோ மாணிக்கம். அம்மா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. செல்வம் எல்லா விவரத்தையும் சொன்னா. நான் இன்னைக்கு ராத்திரி கிளம்பி நாளைக்கு காலையில் அங்கே வந்துடுறேம்மா. இல்லப்பா, நீ இப்ப வர வேண்டாம். ஏம்மா? அதுக்கு இல்லப்பா, இங்க கோயில ஏதோ திருவிழாவா, அதுக்காக காப்பு கட்டியிருக்காங்க. அதனால இப்ப நீங்க வந்தேன்னு வச்சுக்கோ, காப்பு தடை நீங்கிற வரைக்கும் நீ இங்கே இருக்க வேண்டியிருக்கும் ஒரு 10 நாளைக்கு. அதுவும் இல்லாம செல்வம் இப்பதானேப்பா வந்து போனா, எதுக்கு நீ இப்ப வந்துகிட்டு? ஒரு 10-15 நாள் கழிச்சு வந்தா போதுப்பா. சரிம்மா. சரிப்பா, இத சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். நடராஜன் நல்லா இருக்கானாப்பா? நல்லா இருக்காம்மா. சரி, நான் வச்சிடுறேன்ப்பா. அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கம்மா. சரி, நடராஜன் நல்லபடியா பாத்துக்கோப்பா. என்ன? சரி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. என்னென்ன சொல்றாங்க? அது கோயில் திருவிழாக்கு ஏதோ காப்பு கட்டிருக்காங்களாம். அந்த தடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் போக முடியுமா? ஓ சரி. சரிடா, நான் கடை கிளம்புறேன், நீ அப்புறம் வா. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சரி. ஏண்ணி, அண்ணன் மனசு இங்க இல்ல, குற்றாலத்துல தான். ஆமா செல்வம். அண்ணி, கேட்கணும்னு நினைச்சேன். லீலா வேலைக்கு போறாளா? அது ஒரு பெரிய கொடுமையான கதை செல்வம். ஏன், என்னாச்சு? ரவிக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அவர் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காரு. என்ன நீ, உண்மையவா? ஆமா செல்வம். அதுவும் லீலா வேலைக்கு போக ஆரம்பிச்சால அன்னைக்குதான். பாவம் லீலா. ரவி இப்ப எப்படி இருக்காரு? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்க. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னா வேற எதுவும் ப்ராப்ளமா? எல்லாரும் சொல்றது ஒண்ணுமே விளங்கல. எப்படி இருக்காரு என்னன்னு யாருமே புரியுற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அண்ணன் மனசு இங்க இல்ல. எந்த சம்பந்தமும் இல்ல. லீலாக்கு நீங்க செஞ்சது ஒரு பெரிய உதவி. அதுவும் உங்க அண்ணனே சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாரு. அதனால நீங்க தேவையில்லாம எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க. சரி, நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் அடுப்புல வெந்நீர் வச்சிருக்கேன். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் குளிக்கலாம். இல்ல நீங்க வெந்நீர் இறக்குவீங்க, நான் குளிச்சுட்டு வெளியே கிளம்புறேன். என்ன செல்வம், டயர்டா இருக்குன்னு சொன்னீங்க? இல்ல, டயர்டா இல்ல. நீங்க வெந்நீர் எடுத்து வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
என்ன கேள்வி சார் இது? அவருக்கு தான் ஒரு கையும் காலும் விளங்காம போச்சு. வலது பக்கம் ஃபுல்லா இழுத்துக்குச்சு. சாதாரணமா இனிமே அவரால் நடக்க முடியாது. அதுக்கு தான் இந்த வாக்கிங் ஸ்டிக். மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனம் நினைத்த வாழ்க்கை இல்லை, இங்கு கிடைத்த வாழ்வும் தொல்லை. தினம் முட்டி மோத மூச்சு வாங்கவும் ஜன்மம் போதவில்லை. எல்லாம் கனவா இல்லை நனவா, வாழ்க்கை பூவா முட்கள் தீவா. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. சார் எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க, செக் பண்ணணும் ப்ளீஸ். லீலா, அழக்கூடாது. தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். எல்லாம் சரியா போயிடும். நாங்க இருக்கிறோம்ல. இனி எப்படிமா வேலைக்கு போக போறேன்? இல்லம்மா, இனிமேதாம்மா நீ வேலைக்கு போகணும். அம்மா, அவர் கொஞ்ச நாளைக்கு உதவி தேவைப்படும். ஆபீஸ் லீவு கிடைக்கும்ல. ஐயா, இப்ப எப்படி இருக்குது? ரொம்ப பெரிய ஷாக் இல்லையா? அதனால அவர் மூளை அதிர்ச்சி அடைஞ்சு நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பாதிப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் மனோதைரியத்தோட இருந்தாருன்னா கொஞ்ச நாள்லயே பழைய நிலைமைக்கு அவரால் வர முடியும். அவரை நல்லா கவனிச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்னாயிரம் அழக்கூடாது. உள்ள போய் அவருக்கு தைரியம் சொல்லட்டும். வா.